ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி பொம்மைக்கு ஸ்பாஞ்சில் வந்து ட்ரெஸ்ஸு தைக்கிறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொம்மைக்கு ட்ரெஸ்ஸு தைக்க போகிறேன். உங்ககிட்ட என்ன பொம்மை இருக்கோ அதுக்கு நீங்கள் தைச்சிக்கலாம். நான் ரெட் அண்ட் எல்லோ ஸ்பாஞ்ச் வந்து வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஸ்பாஞ்சில் நான் 20 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ண போகிறேன். அதே மாதிரி அந்த சைடும் 20 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி 7 பீஸ் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை எடுத்து மடிச்சுக்கிட்டு இப்போ அந்த பொம்மையை எடுத்து இப்போ அந்த பொம்மை சைஸ்க்கு நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு மிச்ச ஸ்பான்ச்சை வந்து கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நாளாக மடிச்சுட்டு இப்போ மார்க்கர் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணிட்டோன்னா இந்த ஷேப்பில் இருக்கும். இதான் நெக்கு. இதை நம்ம இப்போ பொம்மைக்கு போட்டு விடலாம். போட்டு விட்டோன்னா இப்படி தான் இருக்கும். இப்போது சைடில் நம்ம ஊசி நூல் வச்சு தைச்சிக்கணும். நான் எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் தைச்சிட்டு வாங்க. இப்போ நம்ம தைச்சாச்சு, அதை கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த சைடும் தைச்சிக்கணும். தைச்சிட்டோன்னா இப்படி இருக்கும். இப்போ வந்து அதுக்கு மேலே வந்து நம்ம டிசைனுக்காக ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறோம். இது மாதிரி நான் ஒட்டிட்டேன் ஸ்டோன்ஸு. இப்போ கீழே நம்ம கட்டு தைக்க போகிறோம் ஸ்பாஞ்சில். இப்போ நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணிட்டு வாங்க. இப்போ எப்படி இதை தைச்சோமோ அதே மாதிரி அங்கே தைச்சிக்கணும். இது இப்படி இருக்கும். இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு இப்போ தைச்ச மாதிரியே தைக்கணும்.
இப்போ அதை தைச்ச மாதிரியே இந்த சைடும் தைச்சிக்கணும். தைச்சிட்டோன்னா இப்படி தான் இருக்கும். இது மாதிரி நம்ம 6 பீஸ் வந்து தைச்சி வச்சுக்கணும். 6 பீஸையும் ஜாயின் பண்ணிட்டு வரணும். இப்போ நான் எப்படி ஜாயின் பண்ணுறேனோ அதே மாதிரி இங்கே ஜாயின் பண்ணிட்டு வாங்க. இப்போ இதை தைச்ச மாதிரி இதையும் தைச்சிக்கணும். இதே மாதிரி எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணிட்டு வரணும். ஜாயின் பண்ணிட்டோன்னா இப்படி இருக்கும். இதையும் ஜாயின் பண்ணணும். இப்படி ஜாயின் பண்ணால் இது மாதிரி ரவுண்டாக இருக்கும். இதுக்குள்ளே பொம்மையை வச்சுட்டு இது மாதிரி நான் தைக்கிற மாதிரி தைச்சிட்டு வரணும். மேலே இருக்க அந்த ஸ்பாஞ்சோடு சேர்த்து வச்சு தைக்கணும். நான் இப்போ எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் தைச்சிட்டு வாங்க. எல்லாத்தையும் வந்து தைச்சாச்சு. இப்போ வந்து இது இப்படி இருக்கும். இப்போ வந்து இந்த பொம்மை வந்து மேலே டாப்பும் கீழே ஸ்கர்ட்டும் இப்படி தான் இருக்கும். இந்த பொம்மைக்கு பெல்ட் தைக்க போகிறேன். ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி நீங்களும் பண்ணிட்டு வாங்க. இது மாதிரி ஒட்டிட்டு இதுக்கு வந்து பவு வைக்க போகிறோம். ஸோ அதனால தான் வந்து இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குண்டூசியில் இது மாதிரி மணி கோத்து வச்சுருக்கேன். இப்படி வச்சு அந்த குண்டூசியை குத்திக்கலாம். இப்போ வந்து இதை பொம்மையில் வந்து குத்திடலாம். இந்த இப்படி பண்ணிவிட்டு அளவுதான் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம பொம்மைக்கு கேப் தைக்க போகிறோம். ஸோ அதனால் இது மாதிரி ரவுண்டாக 2 ஸ்பாஞ்ச் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஊசி நூலை விட்டு எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் தைச்சிட்டு வாங்க.
இந்த நூலை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ கேப் தைச்சாச்சு. நம்ம இப்போ பொம்மைக்கு பர்ஸ் தைக்க போகிறோம். ஸோ நான் இது மாதிரி ஷேப்பில் ஸ்பாஞ்சில் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் தைச்சிட்டு வாங்க. இப்போ இந்த